எப்பா 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 என்ன ஒரு அழகான தோசை. ச்சே, நம்மளே மாதிரி தோசை சுடுறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லப்பா. சட்டு புட்டுன்னு ஒரு 3 தோசையை சுட்டு தின்னுட்டு வெளியே ஓடிடணும்ப்பா. இந்த மனுஷன் கண்ணுல பற்றக்கூடாது. நம்ம தோசை தான் சுடுறோம்னு தெரிஞ்சிச்சு நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். 30 40 தோசையை சுட்டு போட சொல்லுவான். அப்புறம் ஹோட்டல்ல வேலை செஞ்ச மாதிரி தான் சுட்டு போட்டுட்டு இருக்கணும். நம்ம வயிற்ற ரொப்பிட்டு அந்த ஆளை வெளியே போயிடணும். நம்மளுக்கு ஒரு 3 தோசையை முறுமுறுன்னு சுட்டு எடுத்து தின்னுறணும்ப்பா. நேரம் வேற ஆயிட்டு இந்த மனுஷன் வேற வந்து தொலைஞ்சிருவான். சீக்கிரம் சுடணும்ப்பா. தோசை அம்மா தோசை, இது சின்ன பொண்ணு சுட்ட தோசை. நல்லா ஒரு 5 6 கரண்டி நெய்யை ஊற்றி சுட்டு தின்னோன்னா என்ன டேஸ்டா இருக்கும். ஏ சின்ன பொண்ணு, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் வந்துட்டான் போலயே. ஐயே, இந்த தோசையை பார்த்தா விட மாட்டானே. அவருக்கும் சுட்டு தர சொல்லிலாம் கேட்டு உயிரை வாங்குவாரு. என்ன பண்ண ஐயோ. பேசாம மாவு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடலாமோ. ஐயோ, இன்னைக்கு மாட்டிக்கிட்டனே. வெறும் வர்றதுக்குள்ள வெளியெல்லாம் போயிடணும்னு நினைச்சேன். சின்ன பொண்ணு தோசையா சுட்டுட்டு இருக்கா? ஐயோ, பார்த்துட்டாரே. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் வயிறு பசிச்சு பார்த்துக்கோங்க. அதான் ஒரு 2 தோசையை சுட்டு தின்னுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல. எனக்கு ஒரு 2 தோசை சுட்டுதான். ஏன்? ஆமா ஆமா, 2 தோசையா? 2 தோசை சுட்டு கொடுத்தா போதும்னா நீ போவே. நீ தான் மாடு மெஞ்ச மாதிரி அத்தனை தோசையும் மேய்வியே. என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டே இருக்க? இல்ல நெட்டமாமா, நான் உங்களுக்கு சுடணும் தான் நினைச்சேன். மாவு காலி ஆயிட்டு பாத்துக்கோங்க. நான் எனக்கு மட்டும்தான் இப்ப 2 தோசை சுட்டு வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. அதான் யோசிச்சுட்டே நிக்கேன். என்ன சின்ன பொண்ணு, மாவு தானே இல்ல? இரு, நான் கடையில போய் ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வரேன். ஐயா, என்ன இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறான். மாவு இல்லைன்னு சொன்னா கம்முன்னு பேருவான்லாம் நினைச்சேன். இங்கதான் குண்டா நிறைய மாவு இருக்கு, கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு வேற சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு வழி ஆயிரும் போலயே. சின்ன பொண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன், சரியா? இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடாதே, நான் இப்ப 2 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே. இவன் வேற சரியான தோசை சைக்கோவாச்சே. நம்மளும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் போலயே. நெட்டமாமா இருங்க, நான் பக்கத்துல செல்லத்தாய கட்ட மாவு வாங்கிட்டு வரேன் கொஞ்சோல. சரி சின்ன பொண்ணு, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். சின்ன பொண்ணு, நீ கடை கடைன்னு ஒரு 4 தோசை சுட்டி எடுத்துட்டு வா, சரியா? விளங்கிறோம். முதல்ல 2 தோசைன்னாரு, இப்போ 4 5 தோசையா? ஐயோ சின்ன பொண்ணு, இப்படி மாட்டிக்கிட்டேடி. கடவுளே, எப்படியாச்சும் இந்த மனுஷங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திரு. இன்னைக்கு ஒரு புடி. இப்படி வந்து சிக்கிக்கிட்டனே. தோசை சைக்கோக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னத்த பண்ண? காலம் முழுக்க இவருக்கு தோசையே தான் சுட்டு போடணும் போல. சுட்டு தொலைய வேண்டியதுதான். சுடுற தோசைக்கெல்லாம் என்னென்ன குறை சொல்ல போறாருன்னு தெரியல. சின்ன பொண்ணு, இன்னுமா ஒரு தோசை கூட சுடல? சீக்கிரம் வா சின்ன பொண்ணு, தோசை சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சுட்டு தொலைகிறேன். எல்லாம் என் நேரம். நீ சைக்கோன்னு தெரிஞ்சுதானே நான் வீட்டில் தோசையே சுடுறது இல்லை. இன்னைக்கு தெரியாதனமா வந்து மாட்டி தொலைஞ்சிட்டேன். வாசனையே ஆளை தூக்குது சின்ன பொண்ணு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஆமா, தூக்கம் தூக்கம். இங்க எவ்வளவு நேரம் நின்று சுடணும்னு நானே வயிற்றுச்சல நின்றுட்டு இருக்கேன். இந்த 2ஓட போதுன்னு போனா நல்லது. இவன் தான் விட மாட்டார. நெட்டமாமா அந்தாங்க. சின்ன பொண்ணு, இது நார்மல் தோசை தானே? இதுக்கப்புறமா ஒரு 2 தோசை நல்லா மெல்லிசா ஊத்திட்டு ஒவ்வொரு தோசைக்கும் 5 5 கரண்டி நெய்யை ஊத்தி எடுத்துட்டு வா. நல்லா மெல்லிசா இருக்கணும், சரியா சின்ன பொண்ணு? என்னங்க சொல்றிய? 5 கரண்டி நெய்யா? அப்போ இதுவே 10 கரண்டி நெய் ஆயிருமேங்க. நெய் தோசைனா அப்படிதான் இருக்கும் சின்ன பொண்ணு. நல்லா ஊத்தி முருகலா 2 எடுத்துட்டு வா பாப்போம். ஐயோ, இன்னைக்கு விட மாட்டாரு போலயே. சைக்கோ சைக்கோ சைக்கோ. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நெட்ட ஆளு வளர்ந்த அறிவுக்கு அறிவே வளராது போல. நெய் தோசையா? நெய் தோசை எல்லாரும் டீஸ்பூன்ல நெய் ஊத்துவாவே. இவர் என்னடானா கரண்டியில ஊத்த சொல்றாரு. விளங்கிரும். இவருக்கு பேசாம இந்த தோசையில பேதி மாத்திரையை தான் கலந்து கொடுக்கணும். அந்த ஆள் என்ன தோசையே திங்காம போன்ட்டு 1 2 தின்னா பரவாயில்ல, சரி ஒரு 4 5 தின்னாலும் பரவாயில்ல. 20 30 லைனா அடிக்கிட்டே போவார். எவா நின்று சுடுவா? சை, பிள்ளையை வளர்க்க சொன்னா தொல்லையை வளர்த்து வச்சிருக்காளுங்க. தொல்லையை வளர்த்து நம்ம கிட்ட கொண்டு வந்து தள்ளிட்டாளுங்க. சை. சின்ன பொண்ணு, நெய் தோசை ரெடியா? இந்தா வரேங்க. அதுக்குள்ள 2 தோசையை முழுங்கிட்டு எப்படி உட்கார்ந்துருக்காரு பாரு. சின்ன பொண்ணு, சீக்கிரம் கொண்டு வா. ஏன் இவ்வளவு மெதுவா சுட்டுட்டு இருக்க? கடகடன்னு சுட்டு எடுத்துட்டு வா. ஆமா, நான் என்ன மிஸ்ஸுனா கடகடன்னு சுடுறதுக்கு? நம் 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 நம். சின்ன பொண்ணு, தோசை நல்லா இருக்கு பாத்துக்க, நெய் தான் கொஞ்சம் கம்மியா ஊத்திருக்கா. என்னது? 2 தோசைக்கு நெய் கம்மியா இருக்கா? 10 கரண்டி நெய் ஊத்திருக்கேன். இதுக்கு மேல நெய் பத்தலைன்னா 1/2 லிட்டர் நெய்யை வாங்கி ஒரேடியா ஊத்த வேண்டியதுதான். சரி, அடுத்த தோசையை ஒழுங்கா சுடு. சரி. சின்ன பொண்ணு, எங்க போற? இரு, அடுத்தது என்ன தோசை வேணும்னு சொல்றேன். இந்தா ஆரம்பிச்சுட்டாருப்பா. சொல்லி தொலைங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை அப்படியே தோசை கல்லுல நல்லா குண்டா ஊத்தணும், சரியா? நெய் தோசை மாதிரி மெல்லிசா ஊத்தக்கூடாது. நல்லா குண்டா ஊத்தி மேல வெங்காயம் பச்சை மிளகான்னு குட்டி குட்டியா அழகா வெட்டி போட்டு அப்படியே மிளகாத்தூள் அப்படியே லைட்டா தூவி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அப்படியே கொண்டு எடுத்துட்டு வா பாப்போம். எந்த ஹோட்டல்ல மாஸ்டரா இருந்தான்னு தெரியல, இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கான்.
எல்லாம் நேரம். என்ன சின்ன பொண்ணு இங்க வாயை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க? போ போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நெய் தோசை பாரு காலியாக போகுது. வரேன், உனக்கு மிளகாத்தூள் தான் இன்னும் அள்ளி போடணும் மாவுக்குள்ள. இரு இரு, தோசை மாவுல உப்பள்ளி போடுறேன், அப்பனா தான் நீ திங்காம போதும்னு ஓடுவேன். இந்த தோசையோட நீ அடுத்த தோசை கேட்கவே கூடாது இனிமேட்டு. நின்று நின்று காலெல்லாம் வலிக்குதுப்பா. இன்னைக்கு டெட் பாடி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாரு, ஏ சின்ன பொண்ணு தோசை ரெடியா அப்படின்ட்டு. இவனுக்கு தோசை சுட்டு போடவா எங்க ஆத்தாப்பை என்ன வளர்த்து இந்த அளவுக்கு படிக்க வச்சு இங்க கொண்டு விட்டுருக்காரு. சை, ஒன் தாலி டோட்டல் லைஃப் காலி. இந்தாங்க நீங்க கேட்ட வெங்காய தோசை. ஞம் ஞம் ஞம். சின்ன பொண்ணு இந்த தோசை நல்லா இருக்கே. இதுக்கு முன்னாடி தந்தது கொஞ்சம் சப்புன்னு இருந்த மாதிரி இருந்து பார்த்துக்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அடே பாவி மவனே, ஒரு கை உப்பள்ளி போட்டு நல்லா இருக்குங்க. ஐயா, இனிமேட்டு நம்ம நிலைமை அவ்வளோதான். இவன்ட்ட இருந்து அந்த கடவுளால கூட இனிமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு கண்டிப்பா டெட் பாடி தான் தோசை சுட்டு சுட்டு. சின்ன பொண்ணு நெக்ஸ்ட் என்ன தோசை சுடுறேன்னா கேரட் தோசை சுட்டுரு சரியா? என்னது, கேரட்லலாம் தோசை சுடுவாங்களா? இது எனக்கே இப்பதான் தெரியுது. இவன் என்ன புதுசு புதுசா சொல்லிட்டு கிடக்காரு. நெட்ட மாமா, கேரட்ல எப்படி தோசை சுடுறது? என்ன சின்ன பொண்ணு நீ இது கூட தெரியாம இருக்க? ஒன்றும் இல்லை, மெல்லிசா ஒரு தோசை ஊத்து, ஒரு வெங்காயத்தை லைட்டா குட்டி குட்டியா கட் பண்ணி போடு. அதே மாதிரி ஒரு 2 கேரட்டை நல்லா துருவிக்க, குட்டி குட்டியா பொடிசா துருவி அது மேல அப்படியே லைட்டா போட்டு உப்பையும் மிளகாத்துலையும் அள்ளி போடு. அவ்வளவுதான். ஒரு சைடு மட்டும் திருப்பி கொண்டு வந்தா போதும். 2 சைடும் வேக வச்சு தீச்சு கொண்டு வந்துடாதே. சரி சரி, ஏதோ சுட்டு தொலைகிறேன். பண்ணி முஞ்சு வாயம் கேரட் தோசையா, கேரட் தோசை. இவன் கிட்ட கேட்டுக்கு இந்த தோசை மட்டும்தான் குறைச்சல். உப்பள்ளி போட்டாலும் நல்லா இருக்குன்னு திங்காரு. மிளகாத்தூளையும் அள்ளி போட்டாச்சு. என்னமே என்னத்தை அள்ளி தான் போடன்னு எனக்கும் தெரியலப்பா. இந்தாங்க கேரட் தோசை. சின்ன பொண்ணு கேரட் தோசை சுட்டுருக்க கரெக்டு, இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல வரணும் பாத்துக்க. இதுக்கே 3 கேரட்டை முழுசா போட்டிருக்கு, இன்னும் கலர் வரணுமா? கலர். சின்ன பொண்ணு அடுத்தது கீரை தோசை சுட்டுரு சரியா? என்னது, கீரையா? ஆமா சின்ன பொண்ணு, இதுவும் தெரியாதா? நான் தான் சொல்லணுமா? கொஞ்சம் கீரை கிடக்கும்ல கொள்ளையில இருக்கு பாரு, பறிச்சுக்க. பறிச்சு லைட்டா மிக்சியில போட்டு அரைச்சி மாவு கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 2 தோசை ஊத்திரு. அதான் கீரை தோசை. கொல்லையில சாணி கூட தான் கிடக்கு, அதையும் தான் கரைச்சி ஊத்த வேண்டியதான். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஒன்னும் இல்லைங்க, போய் ஊத்துறேன். கீரைக்கு பதிலாக இன்னும் சாணியை தான் ஊத்தணும், சாணியை. இவன் மனுஷனா இல்ல மாடான்னு எனக்கே தெரியல. சின்ன பொண்ணு கொண்டா கொண்டா, கீரை தோசையா? நல்ல பச்சை கலர்ல இருக்க. கீரை தோசை இல்ல, சாணி தோசை. என்ன சின்ன பொண்ணு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே இல்லையா? ஆமா, இருக்கிற அவ்வளோத்தையும் நல்லா குடிச்சு நக்கி போட்டு சட்னி சாம்பார் இல்லையா, எல்லாம் காலி ஆயிட்டு. அப்படியா? சரி சரி, கொஞ்சோட தக்காளி சட்னியும் கொஞ்சோட தேங்காய் சட்னியும் மட்டும் வச்சிரு. ஐயோ, இது என்ன எனக்கு வந்து சோதனையா? இதோடையாச்சும் நிறுத்துவானான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு நெக்ஸ்ட் பீட்ரூட் தோசை சுட்டுரு சரியா? இதே கீரை தோசை ஃபார்முலா தான். பீட்ரூட் அரைச்சு மாவுக்குள்ள ஊட்டி தோசையை ஊத்திரு. அவ்வளவுதான். சீக்கிரம் கொண்டா கொண்டா. அது கூட தக்காளி சட்னி தேங்காய் சட்னிலாம் வச்சு எடுத்துட்டு வா. ஏன்னா பீட்ரூட் தோசைக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் நல்லா இருக்கும் பாத்துக்க. இவனுக்கு என்ன பண்ண? பேசாம விஷத்தை வச்சு விட்டுறலாமோ? ஐயோ, நின்று நின்று கை காலெல்லாம் வலிக்குதே. என்னதான் பண்ணன்னு தெரியலையே. இந்த மனுஷன் இன்னைக்கு சுவாலியை முடிக்காம போக மாட்டான் போலையே. கடவுளே, எப்படியாச்சும் காப்பாத்து. விதவிதமா சொல்றானே. இவனுக்கு சுட்டு போடுறதுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சுட்டு போட்டா கூட 4-5 காசாச்சும் கையில பார்க்கலாம். கேரட் தோசைங்கான், பீட்ரூட் தோசைங்கான், கீரை தோசைங்கான். அடுத்தது என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. பண்ணி முஞ்சு வாயன். ஏங்க இந்தாங்க பீட்ரூட் தோசை. என்ன சின்ன பொண்ணு வாய்ஸே டல்லா இருக்கு, டயர்ட் ஆயிட்டியோ? சரி சரி விடு விடு. எப்பா, இதோட போதும்னு சொல்லிடுவான் போல. சின்ன பொண்ணு உன் மூஞ்ச பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துக்க. நீ என்ன பண்ணு, ஒரு ரவை தோசையும் ஒரு ராகி தோசையும் மட்டும் சுட்டு தந்து, அதுக்கப்புறம் போதும் பாத்துக்க. அதானே, நீ எப்படி நிறுத்துவ? உன் மூஞ்ச பார்த்தா தெரியாது. ரவை தோசையா ராகி தோசையா அந்த ஆளை கலந்து மொத்தமா சுட்டு போட வேண்டியதுதான். பரவாயில்ல, சின்ன பொண்ணு ஏதோ தோசை நல்லா தான் சுடுறா. இதோட நிறுத்துனா நல்லா இருக்கும். என்ன சொல்லி தொலைய போறானோ தெரியல. ஏங்க இந்தாங்க, இந்த தட்டுல இருக்கிறது ரவை தோசை, இந்த தட்டுல இருக்கிறது ராகி தோசை. தின்னுங்க. சரி சின்ன பொண்ணு, சரி சின்ன பொண்ணு. நம் 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 நம். எப்படி திங்குறான் பாரு, நல்லா காட்டெருமை வலிச்சு நக்குன மாதிரி. இத்தனை தோசை சுட்டு கொடுத்துருக்கோமே, ஒரு தோசையாச்சும் நீ சாப்பிட்டியான்னு கேட்கறானா பாரு. இல்லைன்னா சுட்டதுலதான் கொஞ்சம் தர்றானா பாரு. நல்லா தின்னுட்டு மட்டும் இருப்பான்.
நீ பாரேன், இத்தனை தோசை தின்னதுக்கு நீ கக்கூசில் போய் கிடக்குறியா இல்லையான்னு பாரு. ச்சே, கை காலு உடம்பெல்லாம் ஒரே வலிப்பா. அந்த ஆள் அப்பவே வெளியே போயிருக்கணும். வயிறு பசிக்குன்னு 2 தோசை சுட்டது தான் இப்ப தப்பாயிட்டு. சின்ன பொண்ணு, என்ன சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா சுட்டு தந்த மாதிரி இல்ல பத்துக்க. ஏதோ பரவாயில்லாம இருந்துச்சு. நல்லா தட்டை நக்கி நக்கி தின்னுபுட்டு இப்ப எங்க அம்மா சுட்ட மாதிரி இல்லையா. என்னதான் இருந்தாலும் அம்மா சுடுற தோசை தனி டேஸ்ட் தான். எனக்கு வாயில நல்லா வந்துற போது நல்ல வகை வகையா வக்கனையா வாங்கி திங்க தெரியும். கடைசியில அம்மா சுடுற மாதிரி வராதான். இப்படி சொல்லும் போதுதான் வாயை கிழிக்கணும் போலே இருக்கும். அம்மா சுடுற மாதிரி தானே இருக்காது. இரு வரேன், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நண்பர்களே, இந்த மாதிரி உங்க வீட்லயே நடந்திருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஹாய் இளந்தமிழ், ஹாய் நிதன்யா ஸ்ரீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.